நான் சாப்பிட்ணுன்னு முடிவு பண்ணிட்டா அது என்னனாலும் பரவாயில்ல, நான் சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இப்போ வந்து நூடுல்ஸ் பண்ண போகிறேன். ஆனால் நூடுல்ஸில் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலான்னு யோசிச்சுருக்கேன். என்னடா வித்தியாசம்லாம் யோசிக்காதீங்க, எனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பண்ண போகிறேன், பாருங்கள். இது வந்து குழந்தைங்களுக்கு நார்மல் நூடுல்ஸ் எதுவுமே போடலை. ஏன்னா அவங்க வெங்காயம் எதுவுமே பிடிக்காதுன்னுவாங்க. அதனால் நான் என் காய் எதுவுமே போடாமல் ப்ளெயின் நூடுல்ஸு, ஓகேவா? ஸோ நான் என்ன வித்தியாசம்னா ஒன்றும் இல்லை, அதே ஆட்டா நூடுல்ஸ் வாங்கி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த ஆட்டா நூடுல்ஸில் என்னெல்லாம் பண்ணலான்னு யோசிக்கிறேன். இந்த பன்னீர்லாம் கொஞ்சம் போட்டு, கொஞ்சம் கிளைமேட் வேறு மழைலாம் பெஞ்சு ஒரு மாதிரி இருக்கா, சரி கொஞ்சம் எதாவது காரசாரமாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த பன்னீருக்கு வந்து அரிசி மாவு, கடல மாவு, வேறு என்ன போட்டேன், சோளம் மாவு, இருக்கிற எல்லா பவுடரையும் போட போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு ஏதோ ஒன்று செய்ய போகிறேன், பாருங்க, திட்டாதீங்க. இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் போடுறேன் பன்னீருக்கு. தெரில, நிறையா போட்டேன்னா காரமாக இருக்க போதா என்னன்னு தெரியல. சாப்பிடும்போது தான் தெரியும் அது என்ன அவுட்புட்டில் வருது அப்படின்னு. அநேகமாக கொஞ்சம் காரத்தை ஜாஸ்தி போட்டேன்னு தான் நினைக்கிறேன். யார்கிட்ட திட்டு வாங்க போகிறேன்னு தெரில. சரி, நம்ம தானே ட்ரையல், நம்ம சாப்பிட்றோம். நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணுவோம், நல்லா இல்லையா கஷ்டப்பட்டாவது நம்ம சாப்பிட்ருவோம். நான் கரம் மசாலா, பட் தப்பி இது ரெசிபி அப்படிங்கிற மெயினாக சமையல் அப்படிலாம் கிடையாது. இப்போ பசிக்குது, எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல் தோணுது, அதனால நான் சாப்பிட்றேன். ஓகே, குழந்தைங்களோட நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்னோடய நூடுல்ஸ் நான் வந்து ஒரு பன்னீர்லாம் ஃப்ரை பண்ணி, ஸோ நூடுல்ஸ் பண்ணிட்டு ஆட்டா நூடுல்ஸில் பண்ணி முடிச்சுட்டு அதில் போடலாம் அப்படின்லாம் யோசிச்சுருக்கேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், பட் இப்போ சாப்பிட்ணுன்னு தோணுனால உடனே நான் பண்ணுறேன். இப்போது பன்னீர் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். வாவ், செமையாக வந்துருச்சு. இப்போது ஒரு கடாயில் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் வதக்கிட்டு நூடுல்ஸ் தண்ணிலாம் விட்டு நான் பாயில் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நூடுல்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண பன்னீரை நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கேப்சிகமும் போட்டு கடைசியாக லைட்டாக சாட் பண்ணிக்கிறேன். நம்மளோட பன்னீர் கேப்சிகம் ஆட்டா நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், கிட்ஸ் அவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து டேஸ்ட் பார்க்கலாம், எப்படி இருக்குது, எம்மியாக இருக்கா, ஸ்பைஸியாக இருக்கா, எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? ரெடியா? ஆமோ, இந்த பன்னீர் கேப்சிகம் ஆட்டா நூடுல்ஸ் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி நீ தான் டெஸ்டிங் எங்களுக்கு. பார்க்க எம்மியாக இருக்குது, பார்க்க எம்மியாக இருக்குது, டேஸ்ட் பார்த்து சொல்லு. சூப்பரா, நல்லா இருக்கா? கிளைமேட் ஒரு மாதிரி இருந்ததா, ஏதோ சாப்பிடணும்னு தோணுச்சு. குழந்தைங்க மேகி கேட்டாங்க. சரி, நம்ம ஆட்டா நூடுல்ஸில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி நம்ம தான் சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டா நம்ம பேச்சை நம்மளே கேட்க மாட்டோமே. நல்லா இருக்கா? அழுது. தேங்க்யூ. இப்போது டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எங்கள் வீட்டுக்காரர் ஓகேன்னு சொல்லிட்டாரு, நம்ம ட்ரையல் பார்க்கலாம். செம்மையாக இருக்கு. பன்னீர், கேப்சிகம், ஆனியன், வாவ். அவர் சொன்ன மாதிரி அள்ளுது, செம்மையாக இருக்குது. ஸ்பைஸியாக சான்ஸே இல்லை. இந்த மாதிரி தான் எனக்கு பசிக்குதுன்னு தோணுச்சு, எனக்கு என்ன செய்யணும்னு தோணுதான் நான் ஏதாவது ஒன்று செஞ்சுருவேன். அவுட்புட் எப்படி வருதுன்னு தெரியாது, சம்டைம்ஸ் நல்லா வரும், சம்டைம்ஸ் மொக்கையாகும். பட் இது சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்குது. ஓகே, நான் உங்களை வேற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் டாடா, பை பை ஃப்ரம் மர்சி. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டேக் கேர், பி சேஃப்.